பெண் சக்தியின் முக்கிய வெளிப்பாடாக விளங்கியவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என பிரதமர் மோடி புகழார். நாட்டுக்கு செய்த அவரது சேவைகள் என்றும் நினைவு கூறப்படும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள்? சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள்? சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவுற்ற நிலையில் தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுகிறார். இன்றிரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பாடியநல்லூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். தேர்தல் மிஷன் ஸ்தம்பிக்கும் வகையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை. திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க. அண்ணா திமுக கட்சிக்கு அவ்வளவு வெறியில் இருக்கிறாங்க மக்கள். வாக்குறுதி நிறைவேற்றாததால் ஆட்சியே போய்விடும் என்ற பயம் முதலமைச்சருக்கு வந்துவிட்டதாக EPS விமர்சனம். 100 நாள் வேலையை 150 நாட்கள் உயர்த்துவேன் என்று சொல்லி ஏமாற்றிய துரோகி எனவும் பாய்ச்சல். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, அதுவும் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? செய்யல. இருட்டில் போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகின்ற பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அந்த பயம், அப்படி தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினர் முகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் கரியை பூசுவார்கள். மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள் நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. அதிமுகவை அழிவு பாதையில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு செல்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். 2019 பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்தார். 2021 லீசுக்கு விட்டார். 2026 விற்றுவிட்டதாக கடும் தாக்கு. அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுகவை பாஜகவுக்கு லீசுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் அறிவிக்கப்படாத மத்திய பட்ஜெட்டை பாஜகவின் முரட்டு அடிமை பாராட்டுவதாக EPS மீது உதயநிதி ஸ்டாலின் அட்டாக். பிரதமர் மோடி மட்டுமல்ல, அவரது அப்பாவே வந்தாலும் திமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என பேச்சு. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு.
கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் 5 தொகுதிகளை கேட்டோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தகவல். கலைஞர் காலத்தில் 5 தொகுதிகளை கொடுத்தார். அதே மாதிரி 5 தொகுதிகளை நீங்களும் தர வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைத்து போனோம். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் 1ஐ குறைக்க திமுக கேட்டதாக காதர் மொய்தீன் தகவல். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய திமுக. இப்போ சீட்டுகள் பேசுகிறதுனால போன தடவை 3 கொடுத்துறீங்க. அதில் நீங்கள் 1 தானம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா கட்சியும் 11 கட்சிகள் நம்ம இணைக்க வேண்டியிருக்கு. அதனால செஞ்சேன். இது எல்லா கட்சியும் நான் கேட்டிருக்கோம். நாங்களும் தானம் பண்ண போகிறோம். அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் தானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேச்சிலேருந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி 3 கொடுத்தோம். அதில் 1 தானம் பண்ணிட்டா 2ஓட நீங்கள் நிற்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் அதுக்கு நாங்கள் எந்த முடிவும் சொல்லலை. அடுத்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து அடுத்த சிட்டிகளை உட்காந்து பேசுவோம். திமுக வலுவாக உள்ள பாளையங்கோட்டை, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விருப்பம். கடந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி வென்ற பாபநாசம் தொகுதியையும் கேட்டது IUML. திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே வரும் 26ஆம் தேதி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு. தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச வருமாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திமுக அழைப்பு. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் நாளை பேச வருமாறு அழைப்பு விடுப்பு. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அறிவித்தது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. சக்தி நடராஜன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அறிவித்தார் ஈஸ்வரன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறிய OPS பசுந்தோல் போர்த்திய புலி என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பாய்ச்சல். வக்ர மனநிலையோடு பேசி MGR ஜெயலலிதா தொண்டர்களை இழிவுபடுத்திவிட்டதாக கண்டனர். பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் போர்த்திய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்ர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். திமுக கூட்டணியில் OPS இணைவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். தூத்துக்குடியில் திமுக MP கனிமொழி பேட்டி. அப்படி ஏதாவது இருந்தால் அதை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார். கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு பாமகவை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் விசிக தரவில்லை. பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விசிக இடம் பெறாது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக திருமாவளவன் திட்டவட்டம். நாங்கள் திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை, அல்லது பாமகவை, ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று மட்டும்தான் சொன்னோம். அது ஏற்கனவே 2011 நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலின் போது நாங்கள் எடுத்த முடிவு அல்ல. மதுரையில் வரும் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம். பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், மாவட்ட SP உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றும். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கணும்.
அர்ஜுனா கொண்டு வந்த தீர்மானத்தை வழிமொழிந்தார் புசி ஆனந்த். இந்த தொகுதியில ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டாரு. அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை வேலூர் அகரம்சேரியில் திங்கட்கிழமை விஜய் பங்கேற்கும் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி. முன்னேற்பாடு பணிகளை பார்வையிட்ட தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி. பொதுமக்கள் அனைவரும், அதாவது QR கோட் யாருக்கு அனுமதி சீட்டு கொடுத்திருக்கோ அவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் வர வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எல்லாமே லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகும், பிராட்காஸ்ட் ஆகும். தூய்மை பணியாளரை மிரட்டியது குறித்து சற்றும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேடையில் பெருமையாக பேசிய தாவேக நிர்வாகி VS பாபு. தாவேகாவின் சின்னமான விசிலை ஊதாவிடும் உதைப்பேன் என மிரட்டியதாக பகிரங்க வாக்குமூலம். நம்ம அடிக்க வேண்டியதில்லை, அவன் அடிச்சுக்கிறான் ரோட்டில். அவங்களுக்கும் சொன்னாங்களாம் கார்பரேஷனில் விசில் அடிக்காதீங்க, மைக் வச்சுன்னு பேசுங்க. என்கிட்ட ஒருத்தர் துப்புரவு தொழிலாளி அந்த வேலைக்கு வச்சு அவன் சொல்லலாம், ஒதிப்பான் உன்னை விசில் அடிக்கலை, அவன் வீட்டாண்ட ஒதிப்பான் உன்னு சொல்லிடுறான். அதனால் காலையிலேருந்து விசில் அடிச்சுட்டான். புதுச்சேரியில் காங்கிரஸ் இஸ்லாமிய பெண் நிர்வாகி அமர்ந்த இடத்தை மஞ்சள் தண்ணீரால் கழுவிய பாஜக நிர்வாகிகளால் சர்ச்சை. ஆபாச வார்த்தைகளை பேசி வீடியோ வெளியிட்டு அநாகரிகம். காங்கிரஸ் கட்சியில ஒருத்தி இருக்கிறா, அவ எங்க ஏரியாவுக்கு எங்க பிஜேபி பார்ட்டி ஹவுஸ் பக்கம் போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். முன்னாடி நாங்க இருந்தோம்னா உண்டலன் பண்ணிருப்போம். காங்கிரஸ் கட்சியில ஆளு இல்லாம அவளை தூக்கி போட்டு வச்சு அவ ஒரு மகளிர் அணி வச்சுட்டு இருக்கான். அவளை கூட்டிட்டு இங்க போலீஸ்காரங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சு போலீஸ்காரங்களை இடிச்சு தள்ளி விட்டு போறா. அவெல்லாம் ஒரு மகளிர் அணி. அவளை கூட்டிட்டு நீங்க எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு போயிட்டீங்க. இன்னொரு தடவை போங்கடி, நாங்க பாத்துக்கிறோம் எப்படின்னு. நல்ல உண்மையானவளா இருந்தா நேருக்கு நேரம் வா, மோதி பாப்போம். கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளரான துணை நடிகையின் தந்தையை கொன்று மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். உரிமையாளரின் செல்போன், முக்கிய ஆவணங்கள், CCTV பதிவுகள் உள்ளிட்டவற்றையும் எடுத்து சென்றதால் அதிர்ச்சி. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதுதான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் தரிசனம் செய்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேட்டி. மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும்.